நம்பர் 1 கிடையாது, நம்பர் லாஸ்ட் பர்சன் கிடையாது, மிஸ்ஸிங் அவுட் ஆன் செலெக்ஷன். இது வந்து சௌரவ் கங்குலி, அதுக்கு முன்னாடி கவாஸ்கர், கபில் தேவ் எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஸோ ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் நம்ம கையில் சம்டைம்ஸ் செலெக்ஷன் நம்ம கையில் இருக்காது. நம்மளோட வேலை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது சம்டைம்ஸ் அது ஜஸ்டிஃபை ஆகாது. செலெக்ஷன் வரும்போது நம்ம அதில் பேஷண்ட்டாக இருந்து தான் ஆகணும், பொறுமையாக காத்து தான் ஆகணும். நம்மளுக்குன்னு வர டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் இன்னும் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கதவை உடைக்கணும்னு பார்க்கணும், திறக்கணும்னு பார்க்கக்கூடாது. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரும் அந்த உடைச்சி உள்ளே போவாங்கன்னு நான் நம்புறேன். 8 வருஷம் ஆச்சு, நிறைய கோச்சிங், நிறைய மீடியாவில் இணைஞ்சிருக்கேன். ஸோ நிறைய காமெண்ட்ரியும் பண்ணிட்டு இருக்கேன். ஹோப் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். எங்களோட தமிழ் வர்ணலைகள் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ அதில் எனக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் ரிட்டையர்மெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் நான் இதை கருதுகிறேன். ஸோ ரிட்டையர்மெண்ட் ஒரு வேர்டு, எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் எந்த வயசுல கிடையாதுங்க. உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கும் கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு தொழிலில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஆஸ் லாங் அஸ் நம்ம அந்த 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 மைண்ட் செட்டில் ரிட்டையர்மெண்ட்டை எடுத்துகிட்டு ஏதாவது கிடைக்கிற வேலையை நல்லா பிடிச்சி பண்ணோன்னா டெஃபினட்டாக நோ ரிட்டையர்மெண்ட் ஃபார் எனிபடி. நம்பர் 1 கிடையாது, நம்பர் லாஸ்ட் பர்சன் கிடையாது, மிஸ்ஸிங் அவுட் ஆன் செலெக்ஷன். இது வந்து சௌரவ் கங்குலி, அதுக்கு முன்னாடி கவாஸ்கர், கபில் தேவ் எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஸோ ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் நம்ம கையில் சம்டைம்ஸ் செலெக்ஷன் நம்ம கையில் இருக்காது. நம்மளோட வேலை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது சம்டைம்ஸ் அது ஜஸ்டிஃபை ஆகாது. செலெக்ஷன் வரும்போது நம்ம அதில் பேஷண்ட்டாக இருந்து தான் ஆகணும், பொறுமையாக காத்து தான் ஆகணும். நம்மளுக்குன்னு வர டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் இன்னும் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கதவை உடைக்கணும்னு பார்க்கணும், திறக்கணும்னு பார்க்கக்கூடாது. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரும் அந்த உடைச்சி உள்ளே போவாங்கன்னு நான் நம்புறேன். 8 வருஷம் ஆச்சு, நிறைய கோச்சிங், நிறைய மீடியாவில் இணைஞ்சிருக்கேன். ஸோ நிறைய காமெண்ட்ரியும் பண்ணிட்டு இருக்கேன். ஹோப் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். எங்களோட தமிழ் வர்ணலைகள் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ அதில் எனக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் ரிட்டையர்மெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் நான் இதை கருதுகிறேன். ஸோ ரிட்டையர்மெண்ட் ஒரு வேர்டு, எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் எந்த வயசுல கிடையாதுங்க. உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கும் கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு தொழிலில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஆஸ் லாங் அஸ் நம்ம அந்த 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 மைண்ட் செட்டில் ரிட்டையர்மெண்ட்டை எடுத்துகிட்டு ஏதாவது கிடைக்கிற வேலையை நல்லா பிடிச்சி பண்ணோன்னா டெஃபினட்டாக நோ ரிட்டையர்மெண்ட் ஃபார் எனிபடி.